வணக்கம். வாழ்க வளமுடன். வள்ளலார் ஐயா அவர்கள் இயற்றிய திருவருட்பாவில் 6ஆம் திருமுறையில் தற்சுதந்திரமின்மை அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பாடல் என்ன அர்த்தம், எதை சொல்ல வருது அப்படின்னா, சரணாகதி தத்துவம். சரணாகதி அப்படின்னா என்ன? நான் ஒன்றுமே கிடையாது, என் செயலாவது யாதொன்றும் கிடையாது, எல்லாமே இறைவன் செயல், எல்லாமே இறைவன் தான் செய்கிறாரு அப்படின்னு முழுமையாக தன்னை சரண்டர் பண்ணுறது. நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சரண்டர் பண்ணுறதா சரணாகதி. பகவத்கீதையின் சாரமே அதான் இல்லையா, சரணாகதி. இப்போ நீ ஒண்ணுமே இல்லை, நீ என்கிட்ட சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு இறைவன். இப்போ அது போலத்தான் இந்த பாடல் நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நீ தான் செய்கிற அப்படின்னு உணர்ந்து சொல்லக்கூடியதாக இந்த பாடல் இருக்கும். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவது என்ன. பாட்டுவித்தால் பாடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. நானா பாடுறேன், நீ என்ன பாட்டு விற்கிற, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அது திருவருட்பாவில் 6000 பாடல்களை எழுதிய வள்ளலார் ஐயா சொல்றாரு, நீ என்ன பாட்டு விற்கிற, நான் பாடுறேன், நானா பாடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்குள்ள எவ்வளோ திறமைகள் இருக்கும், நம்ம கூட பார்த்து வியப்போம். என்னம்மா பாடுறாரு, என்னம்மா டான்ஸு, என்னம்மா பேசுகிறாங்க, இல்லை ஒரு ஆக்டிங்கை பார்த்து கூட என்னம்மா நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம அந்த வியக்கிறோம். ஆனால் அந்த திறமையை யார் கொடுக்கறது? இறைவன் கொடுக்குறாரு இல்லையா. இப்போ நீ என்ன செய்விக்கிற, நான் செய்கிறேன், இப்போ என்னால் ஆவது என்ன? பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன். நான் இவ்வளோ செய்கிறேங்க, என் பேரை கூட சொல்கிறதே இல்லை, இப்போ இது பண்ணுறேன், நான் என்னை முன்னிறுத்திக்கிறதே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பணிவை கூட யார் கொடுக்கறது? இறைவன் தான் கொடுக்குறாரு. அந்த பணிவு, நான் ரொம்ப பணிவாக இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறோம் இல்லையா. அந்த பணிவு கூட நாம செய்யலை, நாம பணிவா இல்லை, இறைவன் தான் பணிவாக இருக்க வைக்கிறாரு. பணிவித்தால் பணிகின்றேன், பணிவா இருக்கணும் அப்படின்னு நீ என்ன சொல்ற, அதனால நான் பணிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன். தலைவா இறைவா, நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன். அவரை நாம வணங்கல, அவர் தான் நம்மளை வணங்க வைக்கிறாரு. அவர் இப்போ எவ்வளவோ கோடி பேர் இருக்கிறாங்க. இதில் அந்த இறைப்பாதையில் போகிறவங்க ரொம்ப 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 குறைவு இல்லையா. அந்த எண்டு வரைக்கும் போகிறவங்க, அந்த முக்தி அடைகிறவங்க மிக குறைவு. அப்போது அவருடைய அருள் இருந்தால் தான் அது முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போது தலைவா, உன்னை நான் கூடணும் அப்படின்னா உன்னுடைய அருள் வேணும், உன்னுடைய அருளால் நான் உன்னை கூடுறேன். இப்போது நான் இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்க முடியுமா? நீ உன் கூட என்னை சேர வைக்கிற, நான் உன் கூட சேர்றேன் அப்படின்னு சொல்றாரு. குழைவித்தால் குழைகின்றேன். நம்ம உருக்கம் வருது இல்லையா, உருகிறோம், இறைவனை நினைச்ச உடனே உருகிறோம், உருக்கம் வருது அப்படின்னா அவருடைய மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். அந்த உருக்கத்தை கூட யார் கொடுக்கறது? கடவுள் கொடுக்குறாரு. அவரை நினைக்க வைக்கிறாரு, அவரை உருக வைக்கிறாரு, அவர் பாதையில் நம்மளை நடக்க வைக்கிறாரு, அவரே தான் அவரோட சேர வைக்கிறார். நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம ஒரு பொம்மை, ஒரு கருவி தான். நம்மளை இயக்கிட்டு இருக்குது, எல்லாமாகவும் இயக்குறாரு. அந்த உருக்கத்தை யார் கொடுக்கறது? இறைவன் கொடுக்குறாரு. குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன்.
இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு நீ எனக்கு கொடுக்குற, அதனால தான் நான் சாப்பிட்றேன். இப்போது நபிகள் நாயகம் சொல்லுவார் இஸ்லாத்தில், நீங்கள் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசியிலும் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு. இப்போது நம்மளா எதுவும் சாப்பிடலையா, இறைவன் அருளால இறைவன் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாரு, அதை தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே இறைவன் செய்யலாம். நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடு கூட இறைவன் உடைய கருணை. அப்போ பாரு, ஒவ்வொன்றத்துலேயும் உணர்றாரு இல்லையா, அந்த சரணாகதி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே இறைவன் செயல் தாங்க, ஒவ்வொன்றுமே இறைவன் சிந்திச்சு பாருங்களேன். இப்போ இந்த சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ சாப்பாடே கிடைக்காத ஒரு நாடு கூட இருக்கு. அப்போ அந்த நாட்டிலலாம் நம்ம பிறந்திருக்கலாம் இல்லையா. இங்கே பிறந்திருக்கிறோம், சாப்பாடு இருக்கிற ஒரு தேசத்தில் பிறந்திருக்கிறோம். அந்த சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வளர்கிறோம், அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்படின்னா இவ்வளோ அருளை யாருங்க கொடுத்தது? இறைவனுடைய கருணை. ஒவ்வொன்றத்தையும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்யணும். ஏன்னா எல்லாமே இறைவன் கொடுக்குறது. அவர் கொடுக்காம நம்ம இப்போ எதுவுமே கிடையாதுங்க நம்மக்கிட்ட. ஒவ்வொன்றுமே இறைவன் கொடுக்கறது தான். இப்போது அந்த சாப்பாடு கூட நீ தான் எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு. உறங்குவித்தால் உறங்குகின்றேன். என்னை சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லை, சாப்பிட்டியா சரி தூங்கு அப்படின்னு என்னை தூங்க வைக்கிறதும் நீ தான். தூக்கம் சொல்லுவாங்க, மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அப்படின்னு. தூக்கம் வந்தாதான் தூங்க முடியும். அது மாதிரி அது இறைவன் செயல். நீ தூங்கணும் அப்படின்னு இறைவன் நம்மளை தூங்க வச்சாதான் நம்ம தூங்க முடியும். உறங்காது என்று மாட்டுவித்தால் ஆடுகின்றேன். தூங்கினது போதும் எழுந்துரு அப்படின்னு என்னை எழுப்புறதும் கடவுள் தான். ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். ஒரு கலை இருக்கு, ஒரு வெள்ளை ஸ்க்ரீனில் பொம்மையில் தலையில் கட்டிட்டு அதை ஆட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து மாதிரி இது ஒரு கலை. அந்த கலை நிபுணர் அந்த நூலில் கட்டிட்டு அந்த பொம்மையை ஆட்டுவாங்க. இப்போ இவங்க அந்த நிபுணர் எப்படிலாம் ஆடுறாங்களோ அந்த பொம்மை ஆடும். அந்த மாதிரி இறைவன் நம்மளை ஆட்டு வைக்கிறாரு. இப்படி போ, நீ இதை செய், நீ அப்படி பண்ணி, இப்படி இப்படின்னு இறைவன் ஆட்டி வைக்கிறாரு. நம்ம ஆடுறோம். நம்மளால ஏதாவது முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு சிறு துரும்ப கூட நம்மளால அசைக்க முடியாதுங்க. இறைவன் தான் செய்கிறாரு. ஒவ்வொன்று இறைவன் செய்கிறாரு. இது ரொம்ப 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 ஆழமான கருத்துங்க. சரணாகதி. அந்தோ சிறியனால் ஆவது என்ன அப்படின்றாரு. இந்த சின்னவளால் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. நான் எல்லாத்த விட சின்னவர் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்பவுமே உயர்த்தப்படுவாங்க. இப்போ நம்ம சரணாகதி நிலையில் இருக்கும்போது நமக்கு கர்ம வினைகளுடைய பாதிப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் தானே கிரெடிட்டோ டெபிட்டோ வரும். எனக்கு அக்கௌண்டே கிடையாது. என் அக்கௌண்ட் எல்லாமே கடவுள்கிட்ட கொடுத்துட்றேன். நீ தான் போ. எனக்கு ஒரு நல்லது வருதா, நீ தான், உனக்கே கொடுத்துட்றேன். இப்போ ஒரு கெட்டது வருதா, உனக்கே கொடுத்துட்றேன். உன் செயல், இதுவும் உன் செயல். எனக்கு ஒரு நல்லது நடக்குதா, உன் செயல். எனக்கு ஒரு பாராட்டு நடக்குதா, உன் செயல். யாராவது எனக்கு கேவலமாக திட்டுறாங்களா, உன் செயல். எல்லாம் உன் செயல் அப்படின்னு கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்குன்னு என்ன இருக்குது? நமக்குன்னு அந்த கர்ம வினைகள் வருமா? வரவே வராது. நம்ம ஒன்றுமே கிடையாது. இது மிகப்பெரிய ரகசியம். இப்போது இப்படித்தான் நம்ம இந்த மாயை வலையில் இப்படித்தான் மாட்டிக்கிறோம். நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் இந்த மாயில, இந்த சுழற்சியிலே, இந்த கர்ம வினைகள்லேயே போய் மாட்டிக்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. கடவுள் செயல் எல்லாம் கடவுளுக்கு. அதுதான் பகவத்கீதையில் அர்ஜுனர் பயப்படுறாரு போர் செய்யறதுக்கு. நான் செய்ய முடியாது கண்ணா, இது எவ்வளோ பெரிய பாவம், இந்த பாவம் எனக்கு வரணுமா? அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் என் சொந்தக்காரங்க, அவங்கள கொன்னுட்டு நான் இந்த பாவம்லாம் எனக்கு வருமே அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் சொல்கிறாரு, தர்மத்தை நிலைநாட்டியே ஆகணும். நீ ஏன் மேலே எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நீ செய், என்னை முன்னிறுத்தி நீ செய்.
எல்லாமே எனக்கு அர்ப்பணிச்சுட்டு நீ செய். அப்போது இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன். அர்ஜுனன் ரொம்ப மோசம் பாரு, அவங்க சொந்தக்காரங்களே கொள்றாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் வருதா, அது வந்து எனக்கு வந்துடும். அர்ஜுனர் ரொம்ப நல்லவருப்பா, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு சொந்தக்காரங்களே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஒரு பாராட்டும் எனக்கு வரட்டும். பாராட்டும் கிடையாது, உனக்கு பாவமும் கிடையாது, ரெண்டுமே எனக்கு வரட்டும். உனக்கு எதுவுமே கிடையாது. நீ உன்னுடைய செயலை எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ செய்யி, அந்த நல்லதையோ கெட்டதையோ நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர். இப்போது இந்த சரணாகதியில் வாழும்போது இந்த வாழ்க்கையில் நமக்கு கர்ம வினைகள் இருக்காது. இந்த இறைவனுடைய அந்த ஒரு நிலையை நம்ம இயல்பாகவே இறுதியாக நம்ம போய் அடைந்து விடுவோம். வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.